Hello guys, welcome to my channel S&S Home Cooking. நாம இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டான மீன் சேமியாவை கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. நம்ம நார்மலாக வீட்டில் மீன் வறுவலுக்கு எப்பயும் ஊற வைக்கிற மாதிரி மசாலா தடவி ஊற வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீனை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இந்த மீன் சேமியா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 5 மீன் எடுத்துக்க போகிறேன். இது கூடவே இன்னைக்கு 8லேருந்து ஒரு 10 இடியாப்பம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் 8 இடியாப்பம் எடுத்திருக்கேன். அந்த 8 இடியாப்பத்தையும் இந்த மாதிரி சின்னதாக நல்லா பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இடியாப்பம் ரெடி ஆனதுக்கப்புறமா மீன் சூடாறிடுச்சான்னு பார்த்துட்டு அதில் இருக்க முள்ளையும் தனியாக எடுத்துட்டு சின்ன துண்டுக்கெல்லாம் பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இடியாப்பம் மீன் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 3 முட்டையை நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு முட்டைக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை நல்லா வறுத்துக்கோங்க. முட்டை நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு குட்டியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய தக்காளியாக சேர்த்துறாதீங்க. தக்காளியோட ஃப்ளேவர் இறங்கிடுச்சுன்னா மீன் சேமியா நல்லா இருக்காது. லைட்டாக சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா இது கூடயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையையும் மீனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். சின்னதாக பிச்சு வச்சுருக்க இடியாப்பத்தை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. நல்லா டேஸ்டியான மீன் சேமியா ரெடி. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களை வந்து சேரும். பாய்.